நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் என்று என்னை பார்க்கிறேன். எப்படியோ காப்பி அடிச்சு நம்ம ஹீரோகள்லாம் பாஸ் ஆயிட்டாங்க, எம்என்சில பிளேஸும் ஆயிட்டாங்க. ஜாயினிங் ஃபர்ஸ்ட் டே நம்ம ஹீரோகள்லாம் எங்க உட்காந்துருக்காங்கன்னு பாக்குறீங்களா? எல்லாருக்கும் பழக்கப்பட்ட இடம் தான் நம்ம கேஃபட்டீரியா. இது வரைக்கும் சாப்பாடே பார்க்காத மாதிரி 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே அதுவுமா இவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கே தெரியாது. ஆனா பக்கத்துல வர சீகுல் பொண்ணு நல்லா இருக்குன்றான் ஒருத்தன், இன்னொருத்தன் ஆரக்கல் பொண்ணு நல்லா இருக்குன்றான். இங்கேயே இவ்வளவு அராஜகம் பண்றவங்க கிளாஸ் ரூம்ல என்ன அராஜகம் பண்றான்னு பாப்போம். அவன் பசங்க சாப்பிட்டு டயர்ட் ஆயிட்டாங்க, அதனாலதான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பசங்களுக்குள்ள ஒரு எந்த கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? கரெக்ட், ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் பண்ணணும். ஹீரோயின் வாமா. பாய்ஸ் மீட் நியூ ஜாயினிங், ப்ளீஸ் டேக் யூ சீட். இதோ பாருங்க, இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவங்க எப்படி எழுந்துச்சிட்டாங்கன்னு. அதோ பாருங்க, மானிட்டர் பார்த்து ஒருத்தன் தலை வாடுறான், ஆனா தலையில முடியே இல்லை. பசங்க எல்லாம் மறந்து ஒரே எந்தோட உட்காந்துருக்காங்க. ட்ரெயினர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. பசங்க எல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. 1 மாசமா டவுட்டே கேட்காத பசங்க ஒரு நாள் அட்டென்ட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட எத்தனை டவுட் கேட்கறாங்க பாருங்க. மற்ற பசங்களுக்கு எல்லாம் ஸ்டொமக் பர்னிங், எல்லாம் கூட்ட சேர்ந்துட்டானுங்க. அதுக்குள்ள இன்னொருத்தனை பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஜாயின்? இந்த சண்டை கேப்ல ஒருத்தன் அவன் மேல கை போடுறான் பாருங்க, அடிக்கடா அவனை. ஹீரோயின் வாட்ச பாக்குறா, கிளம்ப பாக்குறதுக்குள்ள ஒருத்தன் போன் நம்பர் வாங்குறான். எப்போதுமே லேட்டா போற பசங்க அன்னைக்கு சீக்கிரமா கிளம்புறாங்க. மச்சான் நான் படிக்க போறேன்டா, மச்சான் என் பாட்டி உடம்பு சரிடா, மச்சான் என் நாய்க்கு கர்ப்பம்டா, அது குட்டி போட போனோம்டா, மச்சான் மச்சான் அந்த நம்பரை போடுறான் மச்சான், மச்சான் ப்ளீஸ்டா மச்சான், மச்சான் ப்ளீஸ்டா மச்சான், ப்ளீஸ்டா மச்சான், ப்ளீஸ்டா. சரி இந்த எடுத்துல. எஸ், ஹீரோயின் கிளம்புனாலும் பசங்க சும்மா இருப்பாங்களா? நைட்ல என்ன அராஜகம் பண்றாங்க பாருங்க. எல்லாம் செல்லும் கையுமா உட்காந்துருக்காங்க. அடடா, அதோ பாருங்க, ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் எப்படி குதிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. மாறி மாறி மெசேஜ் போயிட்டே இருக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம். இப்படி மெசேஜ் அனுப்பிச்சா என்ன ஆகும்? ஆமா, நெட்வொர்க் தான் ஜாம் ஆகும், அவ்வளவுதான். செல்போனும் கிடையாது, கம்ப்யூட்டரும் கிடையாது. அடுத்து என்னமா? ட்ரீம்ஸ் தான். நம்ம பசங்களோட ட்ரீம் சீக்வன்ஸை கொஞ்சம் பார்க்கலாமா? இதோட மம்முட்டி மோகன்லால் மார்க்கெட் அவுட்.
జామ పండురోయ్ కళ్ళ ముందు కదులుతుందిరోయ్ ముద్దుగా ఏ రూపురా ఏ రంగురా ఏ రంగురా ఏ రంగురా సొంతమైన అంతకన్నా అయ్య బాబాయ్ హాయ్ రుదిగులిస్తే వానలిడుతది పాదమిలిరదు பறவையானது விரங்கள் காம்பி பூக்கள் உழைத்தது குடும்பங்கள் இறங்கி மீசையானது இவருக்கு ஆன்சைட் போகணும்னு ஒரே ஆசையா, அதனால அட்டம் பிடிச்சு இங்கிலீஷ் பாட்டு கேட்டாரு. அதோ பாரு உன் ப்ராஜெக்ட் மேனேஜர், இதோ பாரு ஏன் ப்ராஜெக்ட் மேனேஜர். அங்க பார்க்காத, அவன் கடன்காரன். டார்லிங், நேத்திக்கு குளிக்கவே இல்லையா? இப்படியே சந்தோஷமா போயிட்டு இருந்த பசங்க வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு திருப்பம். ஹீரோயின் நிறைய கார்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. என்ன லவ் லெட்டரா? படிச்சு பாருங்க. டமால், ஹீரோயின் கொடுத்தது வெட்டிங் கார்டு. டமால், நெக்ஸ்ட் வீக் அவுட். டமால் டமால் டமால். 2020ல கூட இவ்வளவு சீக்கிரமா விக்கெட் விழாது. பசங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பாட்டி செத்தா கூட பசங்க இப்படி அழமாட்டாங்க. பாருங்க எப்படி ஃபீல் பண்ணி அழுறாங்கன்னு. மனமே உள்ளிருந்து அழுவது ஏன்? ஓ மனமே, ஓ மனமே சிலாய் உடைந்தது ஏன்? மழையிட்டானே யாசிப்போம், கண்ணீர் துளிகளை தந்தது யார்? பசங்க எல்லாம் திருந்தி வேலை பாருன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி வேலை பண்ணா கூடிய சீக்கிரமே ப்ராஜெக்ட் லீடராவோ ப்ராஜெக்ட் மேனேஜராவோ ஆயிடுவாங்க போல இருக்கே. அடடா, என்ன இது திருப்பி ஒரு நியூ ஃபேஸ்? பசங்க மறுபடியும் கவுந்துருவாங்களோ? என்ன இந்த வாட்டி யாரும் கண்டுக்கவே இல்லை. திரும்பிட்டாங்களோ? பசங்க இன்னும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. மணி 6 ஆயிடுச்சு. ஹீரோயின் வாட்ச பார்த்துட்டாங்க. ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. என்ன ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. அடடா, இதுங்களாவது எங்க திருந்துறதாவது.